புன்சிரிப்போடு சரளமாக பேசக்கூடிய ஒரு அருமையான ராசி அப்படின்னா இந்த கும்பராசி என்பர்களை சொல்லலாம். இவங்களுடைய பற்கள் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வெண்மை நிறமாக இருக்கும். அப்படியே நல்ல அழகாக பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க. கூர்மையான புத்தி உள்ளவங்க அப்படின்லாம் உங்களை சொல்லலாம். இந்த ராசிக்காரங்க ரொம்ப அமைதியாக தான் இருப்பாங்க, ரொம்ப சாந்தமாக தான் இருப்பாங்க. ஆனால் ஒவ்வொரு விஷயத்தையுமே கணக்கச்சிதமாக முடிக்க தெரிந்த ஒரு அற்புதமான ராசி இந்த கும்பராசி அப்படின்னே சொல்லலாம். நியாய அநியாயங்களில் தெள்ள தெளிவாக பயம் இல்லாமல் மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியவங்க இந்த கும்பராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். சொன்ன சொல்ல காப்பாற்றக்கூடிய ஒரு அருமையான ராசி இந்த கும்பராசி அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போது, என்னென்ன விஷயம்லாம் வருகின்ற நாட்களில் பாதகமாக இருக்க போது, எந்த விஷயத்தில் அவங்க கவனமாக இருந்தாங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கும். வாரம் உங்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து நாங்கள் சொல்லிக்கிட்டே இருப்போம். ஒரு சில விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நம்ம சந்திக்கலாம் அப்படின்னே சொல்லலாம். சரி, இந்த கும்பராசி என்பர்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த பிப்ரவரி மாதம் அப்படிங்கிறது நல்ல ஒரு மேன்மை பொருந்திய மாதமாக அமைந்திருக்கு. குறிப்பாக அந்த பிப்ரவரி மாதம் முடிகிறதுக்குள்ளே சின்ன சின்ன மாற்றங்களை நீங்கள் சந்திக்க போகிறீங்க. அது என்ன மாற்றம் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா மேலே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் அவர்கிட்ட கான்டாக்ட் பண்ணி தெளிவுபடுத்திக்கோங்க. இந்த கும்பராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பெரும்பாலான கிரகங்கள் கூட்டு சேர்க்கையாக இருக்குது. புதன், சுக்கிரன், சூரியன் இந்த கிரகங்கள் எல்லாம் கூட்டு சேர்க்கையாக இருக்கிறதுனால இந்த காலகட்ட கிரக அமைப்பு நம்மளுடைய கும்பராசி என்பர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய ராசியிலேயே ராகு இணைந்திருக்கிறதுனால ஒரு சில இடத்துல சின்ன சின்ன பிரச்சனைகளை அடிக்கடி சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த கூட்டு கிரகங்களோடு ராகுவும் இணையும் போது ஒரு சில மாற்றங்கள் வரும் அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் ராகு அவங்க கூட இணைந்திருக்கிறதுனால சின்ன சின்ன வில்லங்கங்கள், பிரச்சனைகள் கொஞ்சம் இடையில மாறி வரும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ இடர்பாடோ எதுவும் ஏற்படாது இந்த கும்பராசி என்பர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்ட கிரக அமைப்பை வைத்து பார்க்கும்போது ஒவ்வொரு இடத்துலையும் ரொம்ப சுறுசுறுப்பாக, ரொம்ப வேகமாக, ரொம்ப விவேகமாக இந்த காலகட்டத்தில் செயல்படுவீங்க. இருக்கிற இடத்துல கூட ஒரு சின்ன சின்ன குழப்பங்கள் வரும். அந்த குழப்பங்களை நீங்கள் கரெக்டாக ஹேண்டில் பண்ணி சரி பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இந்த கும்பராசி என்பர்களுக்கு அமையும். அதனால் மற்றவங்க மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக இந்த கும்பராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் வளர உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் 2ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறதுனால கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் கரெக்டாக இருந்துக்கோங்க. யாருக்காவது கொடுக்குறீங்க அல்லது வாங்குறீங்க அப்படின்னா அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா தேவையில்லாத கெட்ட பேர்லாம் வரதுக்கான ஒரு சூழ்நிலை அமைந்துடும். நல்ல கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இந்த கும்பராசி என்பர்கள் எப்பவுமே கொஞ்சம் கரெக்டாக இருந்துக்கோங்க. எப்பவுமே கரெக்டான இருக்கக்கூடிய நபர்கள் தான். ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்ககிட்ட ஒரு சிலர்லாம் வாங்குவாங்க, ஏமாத்திடுவாங்க. அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதே நேரத்தில் 5ல் குரு பகவான் இருக்கிறதுனால தெய்வம் உங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னாலும் கூட இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க. வேகம் விவேகம் ரெண்டும் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய ராசிநாதன் தீவிரமான ஆற்றலில் இருக்கிறார். அவரோட குருவும் இணைந்து இருக்கிறதுனால நாணத்தோடு இந்த காலகட்டத்தில் செயல்படுவீங்க. எந்த விஷயத்தில் இறங்குனீங்கனாலும் ரொம்ப புத்திசாலித்தனமாக, ரொம்ப தெளிவாக ஒரு முடிவு எடுப்பீங்க. அது எல்லாம் ஓரளவுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக இந்த நாட்கள் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ராகு பகவான் 1ஆம் வீட்டில் கும்பராசியில் அமர்ந்திருக்கிறதுனால உங்களுடைய நீண்ட நாள் லட்சியங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நிறைவேறதுக்கு கொஞ்சம் மனம் அலைபாயும். அதை செய்யலாமா, இதை பண்ணலாமா, நம்ம ஒரு கார் வாங்கணும், அதை டக்குன்னு வாங்குறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் மனம் அலைப்பாயும், ஆசை அதிகமாகும். கடன் வாங்க தூண்டும் ராகு பகவான். அதனால் ஒரு சில இடத்துல கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். இந்த கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உங்களுடைய ராசிநாதன் 2ஆம் வீட்டில் மீன ராசியில் அமர்ந்திருக்கிறார்.
ஒரு சிலருக்கு குடும்ப பொறுப்புகள் எக்ஸ்ட்ரா ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. குடும்ப பொறுப்புகளை சுமக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் இந்த கும்பராசி என்பர்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். சூரியன் 1ஆம் வீட்டில் கும்பராசியில் இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு ஈகோ பிரச்சனை வரும். எனக்கு ஏன் அந்த பொறுப்பு கொடுக்கல, எனக்கு ஏன் இந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு சில இடத்துல ஈகோ பிரச்சனை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரும். தலைமை பண்பு தலைமை பொறுப்பில் இது உங்களை தேடி வரும் அப்படின்னா கூட ஒரு சில இடத்துல ஏன் நான் தான் அதை செய்யணும், நீ ஏன் அதை போய் செய்கிற அப்படிங்கிற மாதிரி ஒரு சில இடத்துல உங்களுக்கு தோணும் அப்படின்னே சொல்லலாம். செவ்வாய் 12ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். முதல்ல ஒரு சிலருக்கு சின்ன சின்ன செலவுகள் வரும் வார ஸ்டார்டிங்கில். பின்ன அந்த செலவுகளை சரி பண்ணுறதுக்கான வருமானமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். முதல்ல செலவு வர்றதுனால ஒரு சிலருக்கு கொஞ்சம் குழப்பங்கள் தென்படும் அப்படின்னே சொல்லலாம். குரு பகவான் உங்களுடைய ராசியில் 5ஆம் வீட்டில் இருக்கிறார், மிதுன ராசியில். ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் காதல் மலரக்கூடிய யோகம் இருக்குது. அதே மாதிரி ஒரு சிலருக்கு அதிர்ஷ்டகரம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலர்லாம் உதவுவாங்க. பெரிய பெரிய விஐபிகளோட அறிமுகம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அவங்க மூலிமா சின்ன சின்ன உதவிகள் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். புதிய முயற்சி எல்லாமே இந்த காலகட்டத்தில் தொடங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். ஏன்னா உங்களுடைய ராசியில் சூரியன் 1ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறதுனால தலைமை பொறுப்பு தலைமைத்துவம் இதெல்லாம் உங்களை தேடி வரும். அதை கரெக்டாக பர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ணி கொண்டுட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். சக மாணவர்கள் சக மக்களுக்கு மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக நீங்கள் வள வருவீங்க. அதே மாதிரி எல்லாத்தையும் கண்ட்ரோல் படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில விஷயங்களை இந்த காலகட்டத்தில் செய்வீங்க. நம்ம அதை பண்ணலாம், நம்ம தான் கிட்ட தானே பொறுப்பு இருக்குது, நம்ம அதை செய்யலாம் இதை செய்யலாங்கிற மாதிரி ஆசை கொஞ்சம் அதிகமாகும். ஏன்னா ராகுவும் கூட இருக்கிறார், அதனால ஒரு சிலருக்கு ஆசை வரும். கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் நிதானமாக சிந்தித்து செயல்படுங்க, அவசரம் காட்ட வேண்டாம். காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களால் முடிந்த விஷயங்களை செய்யுங்க. முடியாத விஷயங்களுக்காக வாக்குறுதி கொடுக்க வேண்டாம். அப்படி முடியாத விஷயங்களுக்காக நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா அது உங்களால் நிறைவேற்ற முடியாது. உங்களுடைய ராசியில் ராகு இருக்கிறதுனால ஒரு சிலர் நம்பி வருவாங்க, இதை நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வாக்குறுதி கொடுப்பீங்க. ஏன்னா நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடியவங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வாக்குறுதி கொடுத்துட்டு அதை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது ஒரு சில பிரச்சனைகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் யாருக்குமே இந்த கும்பராசி என்பர்கள் வாக்குறுதி கொடுக்காம இருக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். மேலதிகாரிகிட்ட பேசும்போது சின்ன சின்ன வாக்குவாதங்கள் கருத்து மோதல்கள்லாம் கொஞ்சம் வரும், கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். புதுசாக ஒரு சிலர்லாம் புதிய விஷயங்களை கண்டுபிடிப்பீங்க, அது சக ஆட்களுக்கு மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நிதி ரீதியாக பார்க்கும்போது இந்த காலகட்ட கிரக அமைப்புகள் ரொம்ப சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ராசிநாதன் சனி பகவான் 2ஆம் வீட்டில் தனஸ்தானத்தில் இருக்கிற சேமிப்பு படிப்படியாக உயரும். வங்கியில் கூட பணம் கொஞ்சம் கரையிற மாதிரி இருந்த சுச்சுவேஷன் கொஞ்சம் மாறும் அப்படின்னே சொல்லலாம். 5ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால வணிகத்தில் வியாபாரத்தில் ஓரளவுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பிப்ரவரி 23 வரை செவ்வாய் 12ஆம் வீட்டில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறதுனால ஒரு சிலருக்கு மருத்துவ செலவு வரும், ஆடம்பர பொருள்லாம் வாங்கணுங்கிற மாதிரி ஒரு ஆசை வரும். இந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி ஆசைகள் அதிகமாகிறதுனால கொஞ்சம் கடன் வாங்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷனும் ஒரு சில கும்பராசி என்பர்களுக்கு ஏற்படும். பெரும்பாலும் இந்த கும்பராசி என்பர்கள் ரொம்ப சிக்கனவாதிகள் தான், செலவுகளை அதிகம் செய்ய மாட்டாங்க தான். ஆனால் இந்த காலகட்டத்தில் அவசரம் காட்டுவாங்க. உடனே இதை வாங்கணும், உடனே இந்த நிலத்தை வாங்கணும், உடனே இந்த காரை வாங்கணும், உடனே இந்த பொருளை வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி அவசரம் காட்டி அந்த பொருளை வாங்குவீங்க. அதனால் கொஞ்சம் பணவரியம் செலவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஒவ்வொரு விஷயத்துலையுமே கொஞ்சம் திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு வேலை செய்யுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆரோக்கிய ரீதியாக பார்க்கும்போது இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். ஒரு சிலருக்கு சின்னதாக ஒற்றை தலைவலி, ரத்த அழுத்தம் இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. ஒரு சிலருக்கு உஷ்ணம் சம்பந்தமான பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வரும். உடனடியாக ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா உடனடியாக மருத்துவர்கிட்ட போய் உரிய ஆலோசனை பெற்று ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா பிப்ரவரி 23 செவ்வாய் உங்களுடைய ராசிக்குள்ளே நுழையும் போது அவரோடு கூட ராகும் இணையும் போது ஒரு சிலருக்கு வெட்டுக்காயம், தீக்காயம் இந்த மாதிரி ஏதாவது காயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். குறிப்பாக உங்களுடைய நெருங்கிய உறவுகளால் ஏதாவது ஒரு சின்ன சின்ன காயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. வண்டி வாகனத்தில் போகும்போது ரொம்ப நிதானமாக இருக்கணும் இந்த கும்பராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சில கும்பராசி என்பர்களுக்கு தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வரும். நின்று நிதானமாக செயல்படணும். அதே மாதிரி தியான பயிற்சி, யோகா பயிற்சி இதெல்லாம் செய்யுங்க. மனதில் ஒரு அமைதி கிடைச்சிச்சு அப்படின்னா ஒரு சிலருக்கு தூக்கம் வரும் அப்படின்னே சொல்லலாம். இந்த கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் ஒரு சில கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இல்லை. ராகு இருக்கிறதுனால ஒரு சில இடர்பாடுகள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருந்தீங்க
அப்படின்னா பெரிய பாதிப்போ இடர்பாடு எதுவும் ஏற்படாது. உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் 2ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் சனிக்கிழமையில சனி பகவானுக்கு விரதம் இருந்து அசைவத்தை தவிர்த்துட்டு சனி பகவானை வழிபட்டுட்டு வாங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியா அமையும். ராகு பகவான் 1ஆம் இடத்துல இருக்கிறதுனால மனம் கொஞ்சம் அலைபாயிற மாதிரி இருக்கும், போர்க்களம் மாதிரி தெரியும். தினமுமே 10 நிமிடம் கொஞ்சம் அமைதியாக தியானம் செஞ்சு பாருங்க, மனம் கொஞ்சம் அமைதியாகும். அதே மாதிரி அதிகப்படியான விலை உயர்ந்த பொருள்கள்லாம் வாங்குறத கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப பாதுகாப்பாக இந்த காலகட்டத்தில் இருக்கணும். வண்டி வாகனத்தில் செல்லும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக இருசக்கர வாகனத்தில் போகிறவங்க ஹெல்மெட் அணிந்துட்டு போங்க. ரத்த அழுத்த சம்மந்தமாக விவகாரங்களில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி